இந்த காலை வேளையிலும் நான் ஜெபத்தை குறித்தே உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். இப்போ அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, பாஸ்டர் நான் எப்படி ஜெபிக்கணும்? அநேகர் என்னிடத்தில் கேட்பது உண்டு. நீங்கள் நிறைய நேரம் ஜெபிச்சதா உங்கள் சாட்சியிலலாம் சொல்கிறீங்க. எப்படி ஜெபம் பண்ணீங்க? எங்கே ஆரம்பிச்சிங்க? எங்கே முடிச்சிங்க? முதல்ல பாட்டு பாடினீங்களா? முதல்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்களா? என்ன முதல்ல சொல்லி தொடங்கணும்? பல மணி நேரம் ஜெபிக்க நான் என்ன செய்யணும்? முதல்ல சோத்திரம் சொல்லணுமா? முதல்ல சுத்திகரித்து கொள்ளணுமா? இல்லை 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிப்பது? அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கணுமா? இல்லை நான் கருத்தோடு ஜெபிக்கணுமா? முதல்ல நான் எதை சொல்லி எப்படி பிரேயரை தொடங்குவது என்று சொல்லி அநேகருக்கு பல கேள்விகள் உண்டு. எப்படி பல மணி நேரம் ஜெபிப்பது? டிஜே தினகரன் ஐயெல்லாம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? சில நல்ல ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் எல்லாம் பல மணி நேரம் ஜெபித்து இருக்கிறார்கள். இரவு முட்டி போட்டால் மறுநாள் தான் எழுந்திருந்தாங்கன்னு, முட்டிலிருந்து எழும்புறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடந்தது? ஜான் ஹைடெல்லாம் முட்டி போட்டு 3 நாள் பண்ண ஜெபம் 2 மணி நேரம் போல அவருக்கு கடந்து போச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் என்னாலையும் அப்படி ஜெபிக்க முடியாதா? நானும் அப்படி பல மணி நேரங்கள் முழங்கால நின்று ஜெபிக்கிற ஜெப வீரனா இருக்க முடியாதா? வீட்டு நிறைய பூட்டி கொண்டு ஒரு 12 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியாதா? எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அல்லேலூயா. முதல்ல எனக்காக ஜெபிக்கணுமா? அல்லது சபைக்காக ஜெபிக்கணுமா? அல்லது தேசத்துக்காக ஜெபிக்கணுமா? தேசத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கடைசியா எனக்காக ஜெபிக்கணுமா? எப்படி பாஸ்டர்? எந்த மாதிரியான ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார்? எங்க ஜெபத்தை தொடங்குவது, எங்க முடிப்பது என்று சொல்லி அநேகருக்கு பலவிதமான கேள்விகள் உண்டு. நல்லா கேளுங்க. ஜெபத்தில் 3 பகுதிகள் உண்டு. வேணும்னா எழுதி கொள்ளுங்க, இல்லைன்னா அது யூடியூப்ல இருக்கு, நீங்க வீட்டு கூட போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபத்தில் 3 பகுதிகள் உண்டு. ஜெபத்தின் 3 படிகள் என்று சொல்லலாம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன். சரி, பவுலானவர் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் போது ஜெபத்தை குறித்து எழுதுறார். இந்த பகுதியில் ஜெபத்தின் 2 காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். நான் கருத்தோடவும் ஜெபம் பண்ணுவேன், ஆவியிலையும் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, ஜெபத்தில் அப்ப 2 பகுதி. முதல் 2 பகுதி என்னன்னா, கருத்தோடு ஜெபிப்பது, ஆவியோடு ஜெபிப்பது. கருத்தோடு ஜெபிப்பது, ஆவியோடு ஜெபிப்பது. பாஸ்டர், கருத்தோடு ஜெபிப்பதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னா, கருத்தோடு ஜெபிக்கிற பகுதி தான் ஜெபத்தின் முதல் பகுதி. நீங்க உங்க ஜெபத்தை தொடங்கும் போது முதல்ல உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டதை நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இதுதான் கருத்தோடு ஜெபிப்பது. கருத்தோடு ஜெபிப்பது. பைபிள் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அடுத்த வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், ஆனா எப்படி ஜெபித்தாரு? கருத்தாய் ஜெபித்தார். கருத்து என்பது முதல்ல உங்களுடைய தாய் பாஷையில நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிக்கணும். உங்க இருதயத்தில் இருக்கிறத முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க முதல்ல ஜெபத்துல அதுதான் முதல்ல நீங்க செய்யணும். கருத்தோடு ஜெபிப்பது. எலியா கருத்தோடு ஜெபம் பண்ணினார். என்ன சொன்னாரு?
ஆண்டவரே வானத்தெல்லாம் அடைச்சிருங்க, மழை பெய்யக்கூடாது. கருத்தா ஜெபித்தார். 3 வருடம் 6 மாதங்கள் கழித்த பிறகு திரும்ப கருத்தோடு ஜெபிக்கிறார். இப்போ வானங்களை திறங்க ஆண்டவரே. உடனே வானங்கள் திறக்கப்பட்டு ஒரு பெரும் மழை பெய்ததை நம்ம வாசிக்கிறோம். இதுதான் கருத்தோடு ஜெபிப்பது. முதல்ல உங்க ஜெபத்துல நீங்க கருத்தா ஜெபிக்கணும். வளரக்கூடாது ஜெபத்துல. ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆமா, அழகா பாயிண்ட் பை பாயிண்டா உங்க ஜெபம் இருக்கணும். எந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க போறீங்க என்பதை ஜெபத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். நான் ஜெபத்துல போய் டைரக்டா டீல் பண்றேன்லாம், இதெல்லாம் அங்க செல்லாது. ஜெப அறையில முதல்ல நீங்க ஜெபிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அழகா பாயிண்டா போட்டு, முதல் 5 நிமிடம் நான் இதற்காக ஜெபிக்க போகிறேன், அடுத்த 2 நிமிடம் நான் பாவ அறிக்கை செய்ய போகிறேன், அடுத்த 3 நிமிடம் நான் என்னுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க போகிறேன், அடுத்த 5 நிமிடம் இதற்காகன்னு சொல்லி நீங்க ஜெப அறைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு 15 பாயிண்டாவது உங்க டைரியில இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போய் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, தெளிவா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, கருத்தா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. பிரேயருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், உங்களுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். 1 மணி நேரம் ஜெபிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 நிமிடம் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபத்துக்கு நீங்க 10 நிமிடம் ஆயத்தம் செய்யணும். இந்த 1 மணி நேரத்தை நான் எப்படி செலவு பண்ண போறேன், முதல்ல நான் எங்க தொடங்க போறேன், 2வது பாயிண்ட் என்ன ஜெபிக்க போகிறேன், கடைசி 15வது பாயிண்ட் என்ன இப்படி நீங்க ஒரு 10 நிமிடங்கள் உங்களை 1 மணி நேரத்துக்கு ஆயத்தப்படுத்தி நீங்க ஜெப அறைக்குள்ள போகும்போது நான் சொல்றேன், சக்சஸ்ஃபுல் பிரேயர் பர்சனா மாறிடுவீங்க. எப்படி 6 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க? ப்ரிப்பரேஷன். 6 மணி நேரம் ஜெபத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து பாயிண்ட்ஸை எழுதிக்கிட்டு தான் ஊழியக்காரங்க ஜெப அறைக்குள்ள போவாங்க. அப்பதான் ஜெபம் ஓடும், அப்பதான் நீண்ட நேரம் நீங்க காத்திருக்க முடியும். இல்லைன்னா நீங்க டைரக்டான 6 மணி நேரம் போறேன்னு சொல்லி போறீங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாது, எதை சொல்றதுனே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரருக்கு ஜெபிப்பீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா உங்க அப்பாவுக்காக ஜெபிப்பீங்க. அப்படி உங்க பிரேயரை பார்த்தா அப்படி உலகத்தையே சுத்தி 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 அது கண்ணாப்பினான்னு இருக்கும் உங்க ஜெபம். ஜெபத்துல கருத்தா ஜெபிக்கணும், நறுக்குன்னு ஜெபிக்கணும், ஷார்ப்பா இருக்கணும் உங்க பிரேயர். ஆண்டவர்கிட்ட நீங்க உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது 1 மணி நேரம். ஆண்டவர் ஒரு பிஸியான தெய்வம். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஒரு கூட்ட ஜனங்க அமெரிக்கால இருந்து ஜெபிக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்க லண்டன் யூரோப்ல இருந்து எங்கேயாவது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்க ஏதோ ஒரு காட்டுல இருந்து ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுகிற ஜனங்க ஜெபிக்கிறாங்க, சிறைச்சாலையில இருக்கிறவன் மனம் திரும்பி ஜெபிக்கிறான், ரோட்ல அடிபட்டு விழுந்த அந்த இடத்துல ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நெஞ்சு வலியில துடித்து ஜெபிக்கிற ஒரு, இப்படி பல கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய காதுல மாத்திரம் நீங்க 1 நிமிஷம் அப்படி நின்னீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஏன் கேளுங்க, அவ்வளவு ஆயிரக்கணக்கான மொழிகள் அப்படியே காதுல விழுந்துகிட்டே இருக்குது, அவ்வளவு சத்தம் அவர் காதுல விழுது. விளங்குதா உங்களுக்கு? உங்களை அப்படி நடுவில் நிப்பாட்டி ஒரு 10 பாஷை பேசுறவனை உங்ககிட்ட பேச விட்டா உங்களுக்கு தெரியும், பைத்தியம் பிடிச்சடே என்னடா சொல்றீங்கடா, எப்பா சாமி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, ஒருத்தரா பேசுங்க. அப்போ ஆண்டவர் காதுல யோசித்து பாருங்க, ஆயிரக்கணக்கான மொழிகள். ஒருத்தன் சந்தோஷத்துல ஜெபிக்கிறான், ஒருத்தன் அழுதுகிட்டு ஜெபிக்கிறான், ஒருத்தன் மரண விளிம்புல நின்று ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் எந்த ஜெபத்தை கேட்பாரு? அவ்வளவு பிஸியா ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவ்வளவு உன்னிப்பா ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு செவி சாய்ப்பாரா? இல்ல என்னென்னமோ சொல்லி ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆண்டவருடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. ஜெப நேரத்தில் ஷார்ப்பா ஜெபிக்கணும். 10 பாயிண்டா ஆண்டவர்கிட்ட 10 பாயிண்ட் அப்படியே கொடுக்கணும். ஆண்டவரே இதை எனக்கு செய்து கொடுங்க, இந்த தேவலையான் குடும்பத்தில் உண்டு, என் கணவர் இதெல்லாம் செய்யணும், என் சபையில் இந்த அற்புதங்கள்லாம் நடக்கணும். அழகா பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க கருத்தா ஜெபிக்கும் போது ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை எவ்வளவு கருத்தா ஜெபிக்குது. உங்களுக்கு ஒரு குட்டி பிள்ளை இருக்குதுன்னு நினைச்சுக்கங்க, அந்த குட்டி பிள்ளை கருத்தா பேசுறது நீங்க மெச்சுக்கொள்வீங்களா, இல்ல கண்ணாப்பினான்னு என்னென்னமோ வளருகிறத நீங்க மெச்சுக்கொள்வீங்களா? என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளை எவ்வளவு கருத்தா பேசுது பாரு, அவன் எவ்வளவு வார்த்தை எவ்வளவு அழகா உச்சரிக்கிறான் பாரு. நம்மளே நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்றோமா இல்லையா?
எவ்வளவு தெளிவா பேசுறான், எவ்வளவு ஞானமா பேசுறான். அவனுக்கு தேவையானதை கரெக்டா சொல்லி கேட்கிறானே. அல்லேலூயா. அந்த பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்து நீங்க மெச்சிக்கொள்வீங்க, அந்த பிள்ளையினுடைய அறிவை பார்த்து நீங்க பாராட்டுவீங்க, அவனுடைய சொற்களை கேட்டு நீங்க பாராட்டுவீங்க. அது போலதான் கர்த்தர். உங்க வாயிலிருந்து சொற்கள் அழகா பிறக்கணும். அப்பதான் நீங்க ஜெபத்துல வளர முடியும். நீங்க கண்ணாபண்ணான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல ஜெபத்தை தொடங்கும் போது கருத்தா நீங்க ஜெபிக்கணும், பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க ஜெபிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார்? எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று விடுவிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதா. ஆண்டவர் பாருங்க, அவர் அழகா ஜெபித்தார், கருத்தோடு ஜெபித்தார், வேண்டுதல் செய்து ஜெபித்தார், விண்ணப்பித்து ஜெபித்தார், என்ன வேணுமோ அதை பிதாவுகிட்ட கரெக்டா சொல்லி ஜெபித்தார். அவர் ஜெபத்துல ஒரு தெளிவு இருந்தது. அதனாலதான் ஜெபத்துக்கு உடனே தேவதூதன் இறங்கி இயேசுவை பலப்படுத்துகிறான். முதல்ல ஜெபத்துல கருத்து இருக்கணும். அல்லேலூயா. 10 பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நறுக்குன்னு சொல்லணும், இதுதான் என் தேவை ஆண்டவரே. ஆண்டவரை குழப்ப கூடாது. நீங்களா பார்த்து ஏதாவது போடுங்க நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் யோசிப்பார், இவனுக்கு என்னத்தை போடுறது, என்னத்தையோ போடுன்னு சொல்றான். நீங்களா பார்த்து ஒரு வேலையை கொடுங்க. என்ன வேலை? கார்பரேஷன்ல குப்பை வண்டி ஓட்டுற வேலை, ஓகேவா? ஆண்டவர்கிட்ட தெளிவா இருக்கணும். ஆண்டவர் இந்த கம்பெனியில இந்த சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலையை கொடுங்க. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட தெளிவா சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ஜாப் தானே நான் உனக்கு தரேன். சில நாட்களுக்குள்ள அதே கம்பெனியில் அதே சம்பளத்தில் ஜாப் வரும். ஆண்டவரே எனக்கு இந்த பிராண்ட்ல ஃப்ரிட்ஜ் வேணும். ஆண்டவர் பாப்பார், சூப்பர், கருத்தா ஜெபம் பண்ணல, அதே பிராண்ட்ல ஃப்ரிட்ஜ் அதை வாங்கிக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். எந்த பிராண்ட்ல நீங்க ஷர்ட் கேட்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த பிராண்ட்ல ஷர்ட் வேணும். ஆண்டவர் சும்மா இல்ல, கரெக்டா உங்களுக்கு அதை கொடுப்பார். நீங்க ஏதாவது ஒரு ஷர்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஏதாவது பார்த்து நீங்களா என் வீட்டை கட்டி கொடுங்க, ஏதாவது பார்த்து நீங்களா போடுங்க, நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் செல்லுபடியாகாது. ஒரு முறை பால் யாங்கிச்சோ ஒரு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சபையில காசு கிடையாது. சின்ன ஒரு வாடகை வீட்டில் ஒரே ஒரு அறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய சபை, 10 லட்சம் பேர் அவருடைய சபையில் அங்கத்தினர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் ஊழியத்தை ஆரம்பத்த நாட்களில சபையில காணிக்க கிடையாது. அவருக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. சரியா சாப்பிட சோறு கிடையாது, உடுத்த உடை கிடையாது. ஆனா எந்நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அவருடைய அறையில. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய நான் ரொம்ப தூரம் போறேன், என்னால் நடக்க முடியல, எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. அது மட்டுமல்ல, நான் உட்கார்ந்து பைபிள் வாசிக்க எனக்கு நல்ல ஒரு டேபிள் வேணும், எனக்கு வீல் சேர் வேணும், அப்படி சுத்தி அப்படி வீல் சேர் எனக்கு வேணும், எனக்கு இந்த 3 காரியத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி 6 மாசமா ஜெபம் பண்றாராம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. அவரே எழுதியிருக்கிறார். 6 மாசமா ஜெபம் பண்றாராம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே சைக்கிள், டேபிள், சேர் வேணும், வீல் சேர் வேணும் எனக்கு. ஆண்டவர் அவருக்கு தரல. அப்போ ஒரு நாள் ரொம்ப மனம் சோர்வடைந்த, ஆண்டவரே நான் கேட்கறதே தரமாட்டீங்களே, என் சபை மக்கள் கேட்டா நீங்க கொடுத்துடவா போறீங்க? ஊழியக்காரனாக ஏன் ஜபமே இங்க எதுவும் செயல்படல. என் சபை மக்களுடைய ஜபம் எப்படி செயல்படும்? நான் விசுவாசத்தோட பிரசங்கம் பண்ண முடியும்? நீ ஜபத்தை கேட்கிறவர்னு சொல்லி எப்படி என் ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏன் ஜபமே 6 மாசமா அங்க ஒன்றும் செயல்படலையே, அற்புதம் நடக்கலையே அப்படின்னு கேட்கும் போது தான் ஆண்டவருடைய குரல் கேட்டதா, மகனே நீ டேபிள் கேட்ட, டேபிள் எந்த உயரம் இருக்கணும், எந்த அளவு இருக்கணும், அதில் எத்தனை ட்ராயர் இருக்கணும், அது எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கணும். நீ சேர் கேட்ட, அந்த சேரினுடைய கலர் எப்படி இருக்கணும், அந்த சேர் புஷ்பேக் சேரா, அந்த சேரினுடைய பிராண்ட் என்ன இருக்கணும். நீ சைக்கிள் கேட்ட, எந்த மாதிரி சைக்கிள் வேணும் உனக்கு, எந்த பிராண்டட் சைக்கிள் வேணும். நீ ஒன்றுமே சொல்லாத, சைக்கிளை கொடுங்க, டேபிளை கொடுங்க, சேரை கொடுங்கன்னா உனக்கு எது செட் ஆகும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. என்ன பண்ணாராம் தெரியுங்களா? அதுக்கு பிறகு ஒரு பேப்பரை எடுத்தார், டைரியை எடுத்தார். எனக்கு இந்த பிராண்டட் சைக்கிள் வேணும்னு ஒரு அமெரிக்கன் பிராண்டட் சைக்கிளை எழுதினார். என் டேபிள் 4 அடி இருக்கணும், அந்த டேபிளில் 3 ட்ராயர் இருக்கணும், அது தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட டேபிளாக இருக்கணும். எனக்கு இந்த சேர் வேணும், அது இந்த கலரில் இருக்கணும், அதுக்கு இப்படி புஷ்பேக் சேராக இருக்கணும், அது மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கணும், எனக்கு இதை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சொன்னாராம், அதுதானே
நான் உனக்கு சீக்கிரத்தில் அதை தருவேன். இவர் என்ன பண்ணாரா, ஒரு மாதம் போச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மறுவாரம் சபைக்கு போனார். பயங்கர விசுவாசம். சபையில் என்ன சொல்லிட்டாரா, நான் ஆண்டவரிடத்தில் 6 மாதங்களா ஜெபம் பண்ணேன், சைக்கிளுக்காக, டேபிளுக்காக, ஒரு சேருக்காக, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். ஜனங்கள்லாம் உற்சாகம் அடைந்து கைகளை தட்டி, அடேங்கப்பா கர்த்தர் ஆண்டவர் இவருடைய ஜெபத்தை கேட்டு இவருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரே உற்சாகம் ஜனங்களுக்கு. கூட்டம்லாம் முடிஞ்சது. இவர் வீட்டுக்கு போகும்போது சபையில் இருக்கிற ஒரு 3 வாலிபர்கள் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். இவர் திரும்பி பார்த்தார். என்னப்பா கேட்டார். பாஸ்டர், சைக்கிள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்களே, அதை பார்க்கணும், எங்களுக்கு ஆசையாக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. இவருக்கா படன்னு ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம விசுவாசத்தில் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டோம். இவனுங்க இதை கேட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த சைக்கிள், டேபிள், சேரு இல்லைன்றதை கண்டுபிடிச்சு சபையில் வந்து சொல்லிட்டா, சபையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் பத்தியா போய் சொல்லிட்டாரு, இந்த பாஸ்டர் பத்தியா ஏதோ நம்ம கிட்ட காமெடி அடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஜனக்கூட்டங்கள் பாதிக்கப்படமே, விசுவாசம் பாதிக்கப்படமேன்னு என்ன ஆண்டவரை செய்யறதுன்னு. ஆனால் அவனுங்களும் போற மாதிரி இல்லை. அந்த 3 பேரும் இவர் பின்னாடியே போய் அதை நீங்கள் காமிச்சு தான் ஆகணும், அந்த சேரை நாங்கள் பார்த்து தான் ஆகணும், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கு அது எப்படி இருக்கணும்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவருக்கு வேற வழி இல்லை. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் கதவை திறந்தா வீட்டு பார்த்தா வெறுமையாக இருக்குது. பாய் மட்டும் கீழே இருக்குது. கேட்குறாங்க, எங்க பாஸ்டர் சைக்கிள், சேர், டேபிள்? இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்ணை மூடி இருதயத்தை ஜெபம் பண்ணாராம். இவங்க கிட்ட ஞானமாக பேச எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கண்ணை திறந்து சொன்னாரா, தம்பிங்களா, நீங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தோம். உங்கள் அம்மா வயிற்றில் நீ இருக்கும்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்தாங்களா? இல்லை, பார்க்கல. அம்மா வயிற்றில் நீங்கள் இருந்தது உண்மையா? 100% உண்மை. அதே போல தான் எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாம் வந்துடுச்சு. ஏற்கனவே அதெல்லாம் எனக்குள்ள வந்துடுச்சு, என் விசுவாசத்தில் வந்துடுச்சு, என் ஆவியில் வந்துடுச்சு. கொஞ்ச நாள்ல அது டெலிவரி ஆகிடும். அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஓடிய போயிட்டானுங்க. ஆனால் மறுவாரம் நடந்த ஒரு அற்புதம். ஒரு பாஸ்டர் இவர் வீட்டுக்கு வந்தார். ஒரு அமெரிக்கன் பாஸ்டர் வந்தார், ஒரு மிஷனரி வந்தார். இவரை பார்த்து, பால் எங்கேச்சோ, உங்களுக்கு நான் சில பொருட்களை கொடுக்கணும்னு வந்திருக்கிறேன். எனக்கு அமெரிக்காவுக்கே திரும்ப டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, நான் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறேன். ஆனால் என் வீட்டில் நிறைய பொருட்களை நான் நிறைய பேருக்கு இலவசமாக கொடுத்தேன். நான் ஒரு 3 புதிய பொருட்களை வச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆவியில் ஒரு ஏவுதல். நீங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கொள்கிறீங்களான்னு சொல்லி இவர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். வீட்டுக்கு போய் காண்பிச்சா, இவர் என்ன பிராண்டட் சைக்கிள் கேட்டாரோ அதே பிராண்டட் சைக்கிள் அங்கே இருக்கு. இவர் டேபிள் எவ்வளோ பெருசு இருக்கிறன்னு கேட்டாரோ அதே டேபிள் இவருக்கு வச்சிருக்கிறார். எந்த சேர் வேணும்னு கேட்டார் அதே கலரில், அதே புஷ்பேக், அதே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேர் இவருக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷத்தோடு ஒரு வண்டியை வச்சு அதெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் விசுவாச புத்தகம்னு சொல்லி அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். போன உடனே அந்த புத்தகத்தை திறந்தார். பாஸ்டர், இங்க பாருங்க, இதுதான் என் விசுவாச புத்தகம். ஒரு பகுதியில் அவர் விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்ட ஒரு பகுதியும், மறுபகுதியில் அவர் பெற்றுக்கொண்ட பகுதியும் இருக்குது. அவர் சொன்னாரு, எங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எங்க வீட்டில் இருக்கிற மிக்சி, எங்க வீட்டில் இருக்கிற கீசர் எல்லாமே இதை வாங்கிறதுக்கு என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்குள்ள பாலியாங்கிச்சோ புத்தகத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். ஒரு டைரியை போட்டேன், நியூஸ் பேப்பரில் வருகிற மாடலை கட் பண்ணேன். இந்த ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த படத்தை ஒட்டி ஜெபம் பண்ணேன். கிரைண்டரை பார்த்தேன், அந்த கிரைண்டரை அழகாக கட் பண்ணி அதை ஒட்டி ஜெபம் பண்ணேன். இப்படி நான் எதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி ஒட்டி ஜெபித்தனோ, ஆண்டவர் அதை எல்லா பொருட்களும் எனக்கு இலவசமாக ஊழியத்தில் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஜெபத்தை அழகாக கேட்கிறவர். அதனால தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உளரக்கூடாது. எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும், எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை வேணும், எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் உள்ள வேலை வேணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காகவே வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்கிறேன். எங்கள் அக்காவுடைய மக எப்சிபான்னு சொல்லிட்டு +2ல் அவள் கிளாஸ் டாப்பர், 90% மார்க் ஸ்கோர் பண்ணான். ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை, படித்தா MCC காலேஜில் படிக்கணும். எந்த காலேஜில் படிக்கணும்? MCC காலேஜில் படிக்கணும். ஆனால் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா
98% உள்ளவங்களுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும். அந்த மக கேட்குற கோர்ஸ். அப்போ சீட்டு கிடைக்க சாத்தியமே கிடையாது. சீட்டு கிடைக்க 99% 98% எடுத்தவங்களாம் உள்ள இருப்பாங்க. சீட்டு கிடைக்க சாத்தியமே கிடையாது. ஏன்னா 90% மார்க்கில் 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்களாம். எங்கிருந்து கிடைக்கிறது? ஆனால் இந்த மக ஒரு வருஷமா அவர் டைரியில், எனக்கு MCC காலேஜில் சீட்டு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது, அந்த காலேஜில் தான் நான் படிக்கணும், அந்த என்வாயர்மெண்ட்டில் தான் நான் படிக்கணும்னு சொல்லி ஒரு வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. அவள் எடுத்த 90% மார்க்குக்கு அங்கே சீட்டு கிடைக்காது. ஆனால் பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு கான்டாக்டை கொடுத்தார். அந்த பிரதர்கிட்ட நான் ஒரே ஒரு ஃபோன் அடித்து சொன்னேன், எங்கள் அக்கா பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சீட்டு வேணும்னு ஆசைப்படுறா. அவ்வளோதானே பாஸ்டர், கவலையை விடுங்க. அவர் ஒரு ஃபோன் அடித்தார், மறு ஃபோன் காலேஜ்லேருந்து வருது, சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் ஒரு கான்டாக்டை கொண்டு வராரு பாருங்க. ஒரு பெரிய அதிகாரியினுடைய கான்டாக்ட் அந்த நேரத்தில் கொடுத்து ஒரே ஒரு ஃபோன் கால், சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். உனக்கு என்ன ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் அதை அழகாக உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதனால தான் தேவ பிள்ளைகள் கருத்தோடு ஜெபிக்கணும். ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், அவர் ரீஜனல் மேனேஜராக இருக்கும்போது டெல்லியில் ஒரு மீட்டிங், பேங்க்கில் ஒரு மீட்டிங், பேங்க் மேனேஜர்ஸ்க்கெல்லாம். அந்த இடத்துல அவர் புறப்பட்டு போய் மார்னிங் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் 2 மேனேஜர்ஸ் தங்குற அளவுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இவரும் இன்னொரு ஹிந்தி பேசுகிற இன்னொரு மேனேஜர் 2 பேரும் வந்தாங்க. 10 மணிக்கு வந்தாங்க, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்த உடனே அந்த மேனேஜர் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டார். ஆனால் டிஜிஎஸ் ஐயா முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். பெட்டு மேலே அப்படி கையை வச்சுக்கிட்டு முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உருக்கமா ஜெபிக்க ஆரம்பித்தார். நேரம் போனதே தெரியல. ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு கை வந்து அப்படி தொட்டது. திரும்பி பார்த்தா அந்த இன்னொரு மேனேஜர் எழும்பி அவரை தொட்டு என்ன கேட்டாரா, சார் என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? 10 மணிக்கு நீங்க முழங்கால் போட்டீங்க, இன்னும் நீங்க தூங்கலையா? டைம் என்ன பார்த்தீங்களா? காலை 5 மணி, காலை 5 மணி. அப்பதான் டிஜிஎஸ் ஐயா டைமை பார்க்கிறாரா, 5 மணியா? ஐயோ, என்னையும் அறியாத நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேனா? இவ்வளவு மணி நேரங்கள் எனக்கே எப்படி போனதுன்னு தெரியலையே. அவருக்கே ஒரு பிரமிப்பு, அவருக்கே ஒரு ஆச்சரியம். அந்த மேனேஜர் சொன்னாரா, நீங்க முட்டி போட்டு ஜெபிக்கிறத நான் நடு இரவு கேட்டுக்கொண்டிருந்தேன். யாரோ ஒரு இடத்துல முகமுகமா பேசுவது போல அவ்வளவு அழகா பேசிக்கொண்டிருந்தீங்களே. யாரோ ஒரு நபரை எதிர்க்க உட்கார வைத்து கருத்தா பேசினா எப்படி இருக்குமோ அவ்வளவு கருத்தா பேசிக்கொண்டிருந்தீங்களே. எப்படி உங்களால இவ்வளவு மணி நேரங்கள் ஜெபிக்க முடியுது? எப்படி உங்களால இவ்வளவு மணி நேரங்கள் உங்கள் தெய்வத்தோடு பேச முடியுது? ஏன் எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அறியாத அந்த நபர் டிஜிஎஸ் தினகரனுடைய ஜெபத்தை பார்த்து பிரமித்து முழங்கால் படியிட்டு உங்க கைகளை என் தலைமையில வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஒப்பு கொடுத்தார். இதுதான் கருத்தாய் ஜெபிப்பது. வளரக்கூடாது, தெளிவா இருக்கணும், பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கணும். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புங்களோ எழுதுங்க. நான் சொல்றேன், என்னுடைய டைரி, ஆரம்ப கால டைரி 2008, 2009, 2010 இந்த டைரியிலலாம் நான் எழுதி வச்சிருப்பேன். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் என்ன கொண்டு ஒரு எழுப்புதலை நீங்க கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் என்ன ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டரா நீங்க எழுப்பணும். என் கரங்கள் மூலியமா ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தணும். அநேக ஜனங்கள் என் மூலியமாய் உருவாக்கப்பட்டு எழுமணும். அநேக வாலிபர்களை நான் உருவாக்கணும். என்ன அப்படி ஒரு வல்லமையும் நிறைந்த ஒரு மனிதனா ஊழியக்காரனா மாற்றுங்க. நான் ஊழியம் செஞ்சா சாதாரணமா ஊழியம் செய்யக்கூடாது, அசைக்கணும். இயேசுதான் தெய்வம்னு சொல்லி இந்திய தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெமெண்டஸ் பவர் அனாயிண்டிங் எனக்கு கொடுங்க. அப்பெல்லாம் எனக்கு ஊழியமே இல்லை. அப்பெல்லாம் எனக்கு எந்த சபையிலும் வாய்ப்புகள் இல்லை. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் செய்து கொண்டிருந்தேன், கருத்த ஆண்டவர்கிட்ட பல மணி நேரங்கள் ஜபித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த டைரி எல்லாம் திறந்து பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு வாய்ப்புகள் எவ்வளோ நூறுக்கணக்கான வாய்ப்புகள் வருது. ஒவ்வொரு மாசமும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அலைபேசியில. எந்த இடத்துக்கும் போக முடியாத அளவு கர்த்தர் பிஸியாக்கி வச்சிருக்கிற காரணம் என்ன? நீங்க முன் செய்த ஜெபம். ஆண்டவர் இப்பொழுது அவைகளை அறுவடையை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. ஊழியத்துல என்ன மாதிரி ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்ன ஒரு தொழில் அதிபரா மாத்துங்கன்னு சொல்லுங்க. என்ன நீங்க மாற்றினீங்கன்னா என் சபையை நான் கட்டி எழுப்ப முடியும்.
நான் போகிற சபைக்கு ஏராளம் நான் கோடிக்கணக்கான காணிக்கைகளை கொடுத்து என் சபையை நான் ஆசீர்வதிக்க முடியும். என்ன பிளஸ் பண்ணுங்க, என்னுடைய தொழில் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நீங்க என்ன ஜெபித்தீங்களோ அதே இந்த சபையில உங்க மூலமா கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கருத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கருத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் காலேஜ் படித்து கொண்டிருந்த நேரத்திலலாம் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே 3 மணி நேரம் முழங்கால் அனுப்பேன். இப்போ கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன். இப்போ முழங்கால்லாம் நின்று ஜெபிக்கிற அளவுக்கு எனக்கு. ஆனால் ஆரம்ப நாட்களில் 3 மணி நேரம் அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் நிற்பேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு செய்த ஜபம் தான் இன்றைக்கு வரைக்கும் தாங்குதுன்னு. அல்லேலூயா. நான் வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், உன் முழங்கால் முடங்கி நிறைய ஜெபி. வாலிப வயதில் தான் நிறைய முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியும். அதிகமாக ஜெப நேரத்தில் செலவிட. படிப்பு அடுத்தது ஆண்டவர். நீ காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட ஆரம்பி. அதுதான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தீர்மானிக்கும். அப்படி காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே 3 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து 3 மணிக்கு முட்டி போட்டேன்னா ஒரு 3 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் முழங்கால நிற்பேன். எவ்வளவு அபிஷேகம் இருக்குன்னு தெரியுங்களா? எவ்வளவு வல்லமையை சுமந்துக்கிட்டு நான் காலேஜ் போவேன் தெரியுமா? அவ்வளவு மகிமை. என் உடம்பெல்லாம் அப்படியே அபிஷேகத்தால பற்றி எரியும். இயேசுன்னு வாயை திறந்தாலே அவன் மேல அனாயிண்டிங் அப்படி இறங்கும். ஒரு த்ரோ ஆஃப் அனாயிண்டிங் இருக்கும். பேசும் போதே அபிஷேகம் அப்படி சீறி பாயும் ஜனங்க மேல. ஏன்? அவ்வளவு மணி நேரங்கள் ஜெபித்தது, கருத்தாய் ஜெபித்தது. 3 சீடியை கொண்டு போவேன், 3 மணி நேரம் ஜெபிக்க. அந்த சீடியை போட்டு விடுவேன். அதுதான் எனக்கு டைமிங். அலாரம்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு சீடி 1 மணி நேரம். அந்த சீடி முழுவதும் ஓடி பாட்டு முடிகிற வரைக்கும். அது முடிஞ்சோடனே 2வது சீடி பெர்க்மன் சங்கல் சாங்கை போட்டு போட்டு டான் மோகன் சாங் எல்லாம் கேட்டு 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 3 மணி நேரம் அலராம பார்க்காத ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு வெளியே வரும்போது முகமே அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கருத்தோடு ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நீங்க அப்படி ஜெபிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒரு 10 பாயிண்ட் எழுதி நீங்க ஜெபறைக்குள்ள போய் பாருங்க. 1 மணி நேரம் சாதாரணமா ஜெபிப்பீங்க. அப்படிதான் நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா 1 மணி நேரம் ஜெபம் வராது பிரதர். சும்மா வராது. 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம் சும்மா அப்படி வந்துடாது. ஆண்டவர் அப்படியே உங்களை 2 மணி நேரம் ஆவிக்குள்ளலாம் அப்படியே முதல்ல டபார்னு கொண்டு போக மாட்டார். ப்ரிப்பேர்டா போங்க முதல்ல. அதனால தான் பவுல் சொல்ற, நான் கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன். இது ஜெபத்தின் முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன? அதே வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன். இது ஜெபத்தினுடைய அடுத்த கட்டம். நல்லா கேட்டுக்கங்க. முதல் கட்டம் கருத்தோடு ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க அறிவில் இருக்கிறவற்றை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் இருக்கிறத சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கொட்டி தீர்த்து முடிச்சிருங்க. கருத்தை ஜெபிப்பது. அதுக்கு அடுத்த பகுதி ஆவியில ஜெபிக்கிற பகுதி. நீங்க அப்படி கருத்தா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், சும்மா இருக்க மாட்டார். பாப்பார், என் மகன் எவ்வளவு கருத்தா ஜெபிக்கிறா, என் மகன் எவ்வளவு அழகா ஜெபிக்கிறா. ஆவியானவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஜெப வீரர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புவார். ஜெப ஆசையோடு இருக்கிறவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புவார். ஜெப வாஞ்சையோடு இருக்கிறவர்களோடு ஆவியானவர் இணைத்துக் கொள்ள விரும்புவார். நீங்க அப்படி கருத்தோடு ஜெபிக்க 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 ஆவியானவர் பார்ப்பார், என் பிள்ளை எவ்வளவு ஆவியில ஜெபிக்கிறா, என் பிள்ளை எவ்வளவு கருத்தோடு ஜெபிக்கிறா. என் பிள்ளைக்கு நான் போய் இன்னும் உதவி செய்ய வேண்டாமா? என் பிள்ளைக்கு இன்னும் நான் போய் கொஞ்சம் பவர் கொடுக்க வேண்டாமா? என் பிள்ளையோடு கூட சேர்ந்து என் பிள்ளையினுடைய ஆவியோடு இணைந்து நான் என் பிள்ளைக்குள்ள இருந்து ஜெபிக்க வேண்டாமான்னு சொல்லி ஆவியானவர் அப்படியே வந்து உங்களை கரம் கோக்க ஆரம்பிப்பார், கரத்தை சேர்க்க ஆரம்பிப்பார். நீங்க ஆவியானவர் உங்க கரம் சேர்க்க ஆரம்பித்த உடனே உங்க ஜெபம் அப்படியே வேற மாதிரி திரும்பும். அது வரைக்கும் சாதாரணமா ஜெபித்து கொண்டிருந்த உங்க ஜெபத்துல ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியாத கை காலெல்லாம் அசைய ஆரம்பிக்கும். கையை தட்ட ஆரம்பிப்பீங்க. வாயை திறந்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பீங்க. உங்க மேல ஒரு அனாயிண்டிங் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஆவியில ஜெபிப்பது. கருத்தோடு ஜெபிப்பது என்பது உங்களுடைய அறிவை சார்ந்து ஜெபிப்பது, உங்களுடைய இருதயத்தை திறந்து கொட்டி ஜெபிப்பது, உங்களுடைய தாய் பாஷையில ஜெபிப்பது, உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிப்பது. ஆனா ஆவியில ஜெபிப்பது என்பது ஆவியானவர் கம்ப்ளீட்டா உங்களை ஆட்கொள்ளுவார். ஆவியானவர் உங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவார். அதற்கு பிறகு நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது அப்படியே மாறும்.
நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க பாருங்க, இப்ப ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆவியில ஜெபிப்பது என்பது உங்களுடைய அறிவை சார்ந்து ஜெபிப்பது அல்ல, உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற, உங்க இருதயத்தினுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல, உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல. இப்ப ஆவியானவர் உங்களை ஆட்கொண்ட பிறகு கம்ப்ளீட்டா ஆவியானவர் உங்களை கொண்டு என்ன ஜெபிக்கணும்னு விரும்புறாரோ அதை நீங்க பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கருத்தோடு ஜெபிப்பது என்பது உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிப்பது. எந்த பொருளிலும் ரெண்டு பகுதி உண்டு. இப்ப இந்த போடியத்துக்கு முன்பதாக நான் நிக்கிறேன்னா இந்த முன்பகுதி எனக்கு தெரியுது, ஆனா அது பின்பகுதி என் கண்ணுக்கு தெரியல. அதே போல ஹல்லேலூயா, ஆவியில ஜெபிப்பது என்பது உங்களுடைய அறிவை சார்ந்து ஜெபிப்பது அல்ல, உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற, உங்க இருதயத்தினுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல, உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல. இப்ப ஆவியானவர் உங்களை ஆட்கொண்ட பிறகு கம்ப்ளீட்டா ஆவியானவர் உங்களை கொண்டு என்ன ஜெபிக்கணும்னு விரும்புறாரோ அதை நீங்க பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கருத்தோடு ஜெபிப்பது என்பது உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபிப்பது. எந்த பொருளிலும் ரெண்டு பகுதி உண்டு. இப்ப இந்த போடியத்துக்கு முன்பதாக நான் நிக்கிறேன்னா இந்த முன்பகுதி எனக்கு தெரியுது, ஆனா அது பின்பகுதி என் கண்ணுக்கு தெரியல. அதே போலதான் நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்தவற்றை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம், ஆனா உங்களுக்கே தெரியாதவற்றை ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் ஏறெடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப பிசாசு உங்களை ஏதாவது முடக்கணும், அடுத்த மாசம் உங்களை ஒரு ஆக்சிடென்ட்ல காலி பண்ணணும், இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிசாசு ஒரு தந்திரம் தீட்டுமா, உங்களை இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணணும், அல்லது இந்த இடத்துல நீங்க வரும்போது ஒரு விஷ பூச்சி அந்த இடத்துல வர விட்டு உங்களை கொல்லணும். இது உங்களுக்கு தெரியாத பகுதி. தெரிந்த பகுதி என்ன? உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்க. தெரியாத பகுதி என்பது சாத்தான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், சாத்தான் உங்களை அழிக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பிளான். இது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இதனால தான் தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். வெறும் நீங்க கருத்தோடு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடக்கூடாது. ஆவியானவரோட கைகோர்த்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி உங்களுடைய அறிவுக்கு எட்டாத, உங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க நீங்க இடம் கொடுக்கணும். அதுதான் ஜெபத்தின் அடுத்த கட்டம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதனால தான் ஆண்டவர் உங்க மேல ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எதற்கு ஆவியின் அபிஷேகம் நினைக்கிறீங்க? எதற்கு இயேசு தன் சீஷர்களை பார்த்து போய் காத்திருன்னு ஏன் சொன்னாரு? ஆவியானவர் உங்க மேல இறங்கி வர நீ காத்திருன்னு ஏன் சொன்னாரு? ஹல்லேலூயா. சும்மா தமாஷுக்கா, சும்மா டைம் பாஸுக்கா? ஆவியானவர் ஏன் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க மேல அபிஷேகத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார்? இயேசு ஏன் உங்களை அபிஷேகிக்கணும்னு விரும்புகிறார்? உங்களுக்கு ஏன் ஆவியின் அபிஷேகம் வேணும்? ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்க சொல்லி ஜெபிக்க முடியும். அந்நிய பாஷையில் நீங்க பேசும்போது என்ன நடக்குது? உங்களுடைய அறிவுக்கு எட்டாத அடுத்த 5 வருட திட்டங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார். உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லி ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். திருமணம் ஆகாத இருப்பீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். நீங்க கட்டக்கூடிய வீடு எந்த பகுதியில் எப்படி கட்டணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார். உங்களையும் அறியாம நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது மரண தருவாயில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நபருடைய பேரை சொல்லி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார். அதுதான் ஆவியில ஜெபிக்கிற பகுதி. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 6:18 எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். திரும்பி வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். யோவான் 4:22-24 எடுத்து வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதல் வசனத்தை வாசித்தோம், ஆவியில ஜெபம் பண்ணி. இரண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியில தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டுமா.
ஹல்லேலூயா. சோ ஜெபத்தின் முதல் பகுதி நீங்க கருத்தோடு ஜெபிக்கிற பகுதி. அந்த கருத்தோடு ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்க மேல வந்து கைகளை கோர்ப்பார். ஆவியானவர் சொல்வார், மகனே, நான் இனி உனக்கு தெரியாத காரியங்களை உனக்குள்ள இருந்து ஜெபிக்கட்டுமா? உனக்கு அறியாத காரியங்களை நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? உனக்கு விரோதமா சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்களை 2 பேரும் சேர்ந்து முறியடிப்போமா என்று சொல்லி நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், 10 பாயிண்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டபார்னு இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்காக காத்து இருக்கணும். ஆவியானவரே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன், இனி எனக்கு தெரியாத எவ்வளோ காரியங்கள் உண்டு. தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியல, அவருடைய சித்தம் எனக்கு தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என் குடும்பத்தின் காரியங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதனால இப்ப நீங்க வாங்க, நீங்க ஆவியில கருத்தோடு ஜெபிக்க 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 கண்ணீர் சிந்தி சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்ய ஆவியானவர் அப்படியே உங்க பக்கத்துல வருவார். உங்க நாவை பிடிப்பார். உங்களையும் அறியாம நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்நிய பாஷையின் வார்த்தைகள் புறப்பட்டு வெளியே வரும்போது என்ன நடக்கும்? அந்த அந்நிய பாஷையின் மூலமா உங்க அறிவுக்கு எட்டாத வேண்டுதல்கள் ஆவியானவர் தேவனிடத்தில் போராடி பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதனால தான் ஆவியில ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியல, என்ன பேசுறோன்னு தெரியல. ஏன்? உங்களுக்கு தெரியாதவற்றை ஆவியானவர் உங்கள் மூலமா அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருப்பார். இதனால தான் ஆவியானவர், இதனால தான் அந்நிய பாஷையின் அர்த்தம் சில நேரங்கள் நமக்கு புரியல, சில நேரங்கள்ல பெரும்பாலான நேரங்கள் புரியாது. ஏன்? புரிஞ்சா கெட்டுரும் அந்த திட்டம். உங்களுக்கு அந்த திட்டம் தெரிய வந்ததுன்னா நீங்க கெடுத்துருவீங்க. விளங்குதான் நான் சொல்றது? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் உங்களுக்கே தெரியாம தேவனுடைய திட்டத்தை உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவார். ஆவியில ஜெபிக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். எதனால சபையில ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்கன்னு சொல்றது ஆவியில ஜெபிக்கும் படும்போது தான் உங்களுக்கு விரோதமான சாத்தானுடைய கிரியைகள் அழியும், மந்திரங்கள் அழியும், சாத்தானுடைய திட்டங்கள் அழியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆவியோடு ஜெபிக்கக்கூடிய நேரத்தை நீங்க கொஞ்சம் அப்படி ஒதுக்கி ஆவியானவரோடு கைகோர்த்து நீங்க ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்படி நீங்க ஜெபிப்பீர்கள் நான் சொல்றேன், பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சக்சஸா இருக்கும். எல்லா காரியத்திலும் நீங்க வெற்றியை காண ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை டக்குன்னு முடிச்சிடக்கூடாது. ஜெபத்தை தொடங்குவது தான் உங்க கையில, ஆனா அந்த ஜெபத்தை முடிக்கிறது ஆவியானவர் கையில. ஹல்லேலூயா. மாமிசத்துல ஜெபத்தை தொடங்கி ஆவியில நீங்க ஜெபத்தை முடிக்கணும். ஆவியானவர் எவ்வளவு மணி நேரங்கள் நீங்க ஜெபத்துல இருக்கணும்னு விரும்புறாரோ நீங்க உட்காரணும். ஆவியானவருக்கு நீங்க ஒபே பண்ணணும். முதல்ல ஆண்டவரே ஜெபம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்கணும். நான் போலாமா ஜெப அறையில இருந்துன்னு கேட்கணும். அந்த ஒரு சமாதானம் இருந்ததுன்னா எழுந்து வெளியே போங்க. அப்படி சமாதானம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் ஒரு ஏவுதல் இருந்தா உட்காருங்க, முழங்கால் படிடுங்க, கைகளை உயர்த்துங்க, என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, என்னோட கூட இணையுங்கன்னு சொல்லுங்க, உங்க நாவை என் நாவோடு பின்னி பிணையுங்கன்னு சொல்லுங்க, என்னையும் அறியாத காரியங்களை எனக்குள்ள இருந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. அந்த பாஷையை நீங்க பேச 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 உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். சாத்தானுடைய தந்திரங்கள் சதி திட்டங்கள் எல்லாத்தையும் உடைச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அநேக நேரங்கள் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது பாருங்க. நம்ம எதை ஜெபிக்கணும் நம்ம அறியாம இருக்கிறதுனால பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். இதனால்தான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நிறைய பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க 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 உங்க அறிவு கேட்டாத காரியங்களை நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல பாவத்துல விழுவதா இருப்பான், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்க பிள்ளையினுடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஜெபத்தினுடைய அடுத்த கட்டம், ஆவியில நிரம்பி ஜெபிப்பது. ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்காத அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போக கூடாது. ஹல்லேலூயா. வெறும் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிட்டா கொஞ்ச நேரம் ஆவியானவரே என் கையை பிடிங்கன்னு சொல்லுங்க, என் பக்கத்துல வாங்கன்னு சொல்லுங்க, என்னை ஒரு ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க, என்னை ஆவியில் அனல் கொள்ள வைங்கன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே காத்துருங்க. அதுக்கு பிறகு பாருங்க அந்நிய பாஷை தானா உங்களுக்குள்ள அப்படியே வெளியே வரும். கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆவியானவரே
நான் ஆவியில ஜெபிக்க எனக்கு கிருபையை கொடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஜெபிங்க. ராமா கரா பலா பராபா ஷிபரா கலபரி மினியா லிப்ரோ கோமலா பராபா ஷக்க துரா பலா பராபா. சொல்லுங்க, நல்லா நல்லா வாய்களை தந்து மெதுவா அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. மெதுவா அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பேசுங்க. நீங்க பேசும்போது உங்க அறிவு கெட்டாத காரியங்களை பேசுறீங்க. சபா ரோகோ மரபா ஷக்க லிப்ரா டாமா லௌசட்ட லிபிரிடா ரீபோலோ கோமா சிக்கிலி பிரியாண்டல பரோட்டட பராண்டரபா. ஓ ஜீசஸ் ரம கபா ஷக்க பாபா பல்லோ கோரோ மல்லா கேட்டு லேபராடா. இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. உங்க உடம்பு அவர் கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுங்க. உங்க ஆவியோடு அப்படி ஆவி இணைய இடம் கொடுங்க. சக்கல்லோ மக்கட்டிலி லீகதரா ருக்கோமா ஷக்கா பாபா 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 பா. நல்லா ஃப்ரீயா அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா வாய்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. வாயை விடுங்க, நாவை விடுங்க, நாவை விட்டு கொடுங்க, நாவை விட்டு கொடுங்க, நாவை விட்டு கொடுங்க. அவர் அதை ஹேண்டில் பண்ணட்டும், அவர் அதை ஹேண்டில் பண்ணட்டும். உங்க நாவில இருந்து புதிய புதிய வார்த்தைகள் வெளியே ஆவியானவர் கொண்டு வரட்டும். ரமனாக்கு ரோமலாக்கி டிலிபனா கட்டுள்ள மனக்கட்ட தரா ரீகா தீபானோ சோலோமினே சகியா லக்கிட்டினி மனாக்கா சகடபு துரகதல பரபதர கடரபா. ஆவியில இணைந்து ஜெபிங்க 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 ஜெபிங்க. சக ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா கபா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது சோர்வு தெரியாது. ரபா கபா லாபா. ஆவியில ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அவன் வெட்கப்பட மாட்டான். இவங்க என்ன பார்ப்பாங்க, அவங்க என்ன பார்ப்பாங்க, கை தட்டுறா இந்த சிஸ்டர் என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனுக்கு மாமிசம் செயல்படாது. சக்கலோமா கட்ட லாதனி ஹண்ட லாதரா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிங்க. ஆவியானவர் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார், பக்கத்திலே தான் இருக்கிறார். அவர் தூரமா இல்லை, உன் பக்கத்திலே இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிற அந்த நபர், அந்த சகோதரி எவ்வளவு உண்மையா உங்க பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவ்வளவு உண்மையா ஆவியானவர் உங்க பக்கத்தில் தான் இருக்கிறார். சக்கா லீப்ரோ டுராமனி. நல்ல நல்ல ஆவியில் அப்படியே அனல் கொட்டுங்க, அனல் அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. நல்ல அந்நிய பாஷையில இப்ப பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில அப்படியே வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. வாய்கள் கட்டப்பட்டிருக்க இடம் கொடாதீங்க, வாய்களை திறங்க. லாமா காபா லாபா காபா லாபா 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 ராபா ஷக்க ரபினி ஹண்ட லபராடா லகதுரபல கதுரபல பரப். நல்ல 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 கைகளை தட்டி, கைகளை தட்டி. லேமரா கபரபலபரபலபா சீக்கரபலமா கத்தியாந்தர கட்டலபரபதரபா. ஹல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு நீ ஆவியோடு ஜெபிக்கிற ஒரு வல்லமை, ஆவியோடு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். இனி உங்களுக்கு சோர்வு இருக்காது. ஆவியானவரோட கை கோரு, அக்கினியானவரோட கைகளை இணைத்துக் கொள்ளுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுடைய அறிவை சார்ந்த ஜெபம் அல்ல, ஆவியானவருடைய அபிஷேகத்தை சார்ந்த ஜெபம். சக லீமரோ லே கபரப. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம். சக லிபரேட் லிபரேட் அலபரா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தினந்தோறும் நீங்க ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்காத நீங்க உங்க ஜெபத்தை முடிச்சீங்கன்னா இன்கம்ப்ளீட் பிரேயர். அது இன்கம்ப்ளீட் பிரேயர். ஏன் நிறைய பேருடைய கிறிஸ்தவ ஜீவியம் மங்கி இருக்குது தெரியுமா? ஆவியில ஜெபிக்க நீங்க அந்த கட்டத்தில் போக மாட்டீங்க. கருத்தோடு ஜெபம் பண்ணிட்டு எழுந்து ஓடிடுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எழுந்து ஓடிடுறீங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆவியில உட்காரணும், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், கொஞ்ச நேரம் ஆவியானவரோடு இணைந்து செயல்பட்டு ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயான்னு என்று சொல்லுங்க பார்க்கலாம். சாது சுந்தர் சிங், இந்திய தேசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் பல வருடங்களுக்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்துக்கு ஊழியம் செய்ய போனார். அந்த இடத்துல ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு வீட்டில் அவருக்கு உணவு கொடுக்கும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டது.
அந்த வீட்டில் போய் கதவை தட்டினார். அந்த அம்மா அன்போடு அவரை உள்ள வரவேற்றாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்கு சமைச்சு முடிச்சிடுறேன். சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க கிச்சனுக்கு போனவங்க 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா சாது சுந்தர் சிங்கை காணோம். அவரை காணோம். ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ, அருமையான ஊழியக்காரரை நம்ம காக்க வச்சதுனால அவர் கோவித்து கொண்டு வெளியே போயிட்டாரே, எங்க போய் அவரை தேடுறதுன்னு சொல்லி அந்த அம்மா வெளியெல்லாம் போய் பார்க்கறாங்க, ஆளை காணோம். கண்ணீரோடு உள்ள வராங்க. அவருக்காக செஞ்ச ஆசையா செஞ்ச உணவெல்லாம் வீணா போயிடுச்சு. ஐயோ, நான் அவரை ஏமாற்றத்தோடு அனுப்பிட்டேன்னு சொல்லி மனம் உடைஞ்சு போய் நொந்து போய் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, அழுது புலம்புகிற சத்தம். எங்கன்னு பார்த்தா அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அடி இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே எலியா போல முடங்கி ஜெர்மனி தேசத்தின் ஜனங்களுக்காக பாரப்பட்ட ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த அம்மா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாறை இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல உட்கார்ந்து அழுது புலம்பி ஆவியில நிரம்பி கண்ணீரோடு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த வீட்டில தான் அவர் கிட்டத்தட்ட 6 மாதம் தங்கி இருந்து ஜெர்மனி தேசத்துல ஊழியம் செஞ்சார். இன்றைக்கு அந்த வீடு இருக்குதான். ஆனா ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா, அவர் ஜெபித்த, வழக்கமா ஜெபித்த அந்த சோஃபாவுக்கு பின்னாடி அவர் ஜெபித்த அந்த இடத்துல ஜெபித்து 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 வானத்தை திறந்துட்டாராம் அந்த இடத்துல. அதனால அந்த இடத்துல இன்றைக்கு கூட அந்த வீடு இருக்குதான். புத்தகத்துல நான் வாசித்தேன். அந்த வீட்டுல போய் அவர் ஜெபித்த இடத்துல யாரெல்லாம் முட்டி போடுவாங்களோ உடனே ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல இறங்குமா, ஆவியில நிரப்பப்படுவார்களாம், அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிப்பார்களாம். அந்த வீட்டுல இருக்கிற அப்ப இருந்த ஒரு சின்ன பெண், இப்ப வயதான ஒரு பெண், அவங்க சொல்லுவாங்களா, சாது சுந்தர் சிங் ஐயா எங்க வீட்டுல ஜெபம் பண்ணி வானத்தை திறந்துட்டார். ஓபன் தி ஹெவன்ஸ். அதனாலதான் இந்த இடத்துல யாரும் வந்து நின்னாலும் திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே அவங்க ஜெபிக்கும் போது அபிஷேகம் உடனே இறங்குது. உங்க வீட்டுல வழக்கமா ஜெபிக்கிற ஒரு இடத்தை நீங்க சூஸ் பண்ணுங்க. வழக்கமா உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல நீங்க வழக்கமா ஒரு நேரத்தை முன்குறித்து அந்த நேரத்துக்கு சரியா அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க பழகி பாருங்க. என்ன நடக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துக்கு மேல வானங்கள் திறக்கப்படும். நீங்க எப்பப்பெல்லாம் அந்த இடத்துக்கு போறீங்களோ உடனே உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு பாருங்க வழக்கமா ஜெபிக்கிற இடத்தை தேடி போனார். அவர் வழக்கமா ஜெபிக்கிற கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அது ஒரு வழக்கமா ஜெபிக்கிற ஒரு ஜெப இடமா வைத்திருந்தார். அதனாலதான் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார். ஏன்? ஜெபித்து 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 அந்த இடத்தை திறந்து வச்சிருந்தார். ஆவியில ஜெபித்து 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 உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற வானம் திறக்கப்படணும். உங்க வீடு வானத்தின் வாசலா மாறணும். உங்க வீட்டுக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கணும். ஜெபிக்கும் போது தேவ தூதர்கள் ஏறுகிறதாக இறங்குகிறதாக உங்க வீட்டை நீங்க மாத்தணும். அது எப்ப நடக்கும்? ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்க வீடே ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு பெத்தேலா இருக்கட்டும், என் வீடு ஒரு வானத்தின் வாசலா இருக்கட்டும், என் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல பார்த்தோம் எப்படி ஜெபிக்கணும். நீங்க சொல்லுங்க எப்படி ஜெபிக்கணும். ரெண்டாவது, எங்க அப்பா, ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறேன். ஆவியில ஜெபிக்கணும். வெரி குட், பரவாயில்ல. நல்லா உற்சாகமா இருக்கணும். சபையில நல்லா இருக்கக்கூடாது. முதல்ல கருத்தோடு, ரெண்டாவது ஆவியில. இப்ப அடுத்த கட்டம் என்னன்னா, மூன்றாவது கட்டம் ஆவிக்குள் ஜெபிக்கிறது. ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிறது. முதல்ல நீங்க கருத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, வெரி குட், சூப்பரா ஜெபிக்கிறான் என் மகன். ஆவியானவர் வருவார், வந்து உங்களோட சேர்ந்து உங்க ஆவியோடு இணைந்து அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி. ஆவியில ஜெபிக்கிற மனுஷன் வெட்கப்பட மாட்டான், கூச்சப்பட மாட்டான். அவன் இடம் பொருள் ஏவல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா மாமிசத்தை ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்துடுறார். அதனாலதான் பாருங்க, ஆவியில ஜெபிக்கிறவங்க கைகளை தட்டுறாங்க, கீழே விடுறாங்க. ஏன்? அவங்க உடம்பு அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டான்னா உங்க கைகளை தட்டலாம், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க.
கைகளை தட்ட வெட்கம் இருக்குதுன்னா ஆவியானவர் உங்களுக்கு 10 அடி தூரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் உங்க உடம்பு மாமிசம் தான் ஆளுகை செய்து, ஆவியானவர் ஆளுகை செய்யலை. ஆவியில ஆட்கொள்ளப்படும் போது என்ன நடக்கும்? நீங்க உங்க கண்ட்ரோல் மீறி ஆவியானவருக்கு கொடுப்பீங்க உடம்ப. விலங்குதான் நான் சொல்றது, விலங்குதான் நான் சொல்றது. சரி. அதனால ஆவியில ஜெபிக்கும் போது கை தட்ட, நல்லா கைகளை உயர்த்த, குதிக்க, இதுக்கெல்லாம் தயங்கவே மாட்டாங்க பாருங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல் எடுத்துடுறாரு அந்த உடம்ப. அது ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு அந்த உடம்ப. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. மூன்றாவது கட்டம் ஆவிக்குள் போய் ஜெபிக்கிற ஜெபம். இப்ப ஆவியானவர் பக்கத்துல வந்து நம்மளை ஜெபிக்க உதவி செய்யறார். மூன்றாவது ஆவிக்குள். எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்தை. எசேக்கியேல் 2:2 எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 2:2. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேல் 3:24 வாசிங்க. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. இதோ மனுபுத்திரனே, உன் மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார். போதும் போதும் போதும். எசேக்கியேல் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. ஆவி எனக்குள் புகுந்தது. இது ஜெபத்தினுடைய மூன்றாவது, இதுதான் உச்சகட்டம். இது ஜெபத்தினுடைய மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி எனக்கு சொல்ல டைம் இருக்கு, அதை நான் 3ஓட முடிச்சிடறேன். நல்லா கேளுங்க. எதற்கு இதை சொல்லித்தரேன்னா, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். இதுதான் ஜெபத்துல முன்னேறி செல்வது. கருத்தோடு ஜெபிப்பது, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, சோர்ந்து போகாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது. மூன்றாவது, இப்ப வெளியே இருக்கிற ஆவியானவர் அப்படியே உள்ள இறங்குவார். ஆவியானவர் உள்ள இறங்குவார். ஆவி எனக்குள் புகுந்தது. இது என்ன அனுபவம்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி உங்களுடைய ஆத்துமாவை அப்படியே அவருடைய கண்ட்ரோல்குள்ள கம்ப்ளீட்டா எடுப்பார். உங்களுடைய உணர்வுகளை அப்படியே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பார். உங்களுடைய ஆவிய முழுவதும் 100% உங்க கட்டுப்பாட்டிலிருந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவார். எடுத்துட்டு என்ன செய்வாருன்னா, உங்க உடம்புல இருந்து உங்க ஆத்துமாவை வெளியே கொண்டு போவார். இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு? இது ஜெபத்தினுடைய மூன்றாவது கட்டம், ஆழமான ஜெபத்தின் பகுதி. உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கி உங்க ஆவி அப்படியே உங்க உடம்புல இருந்து பிரித்து எடுத்து, உங்களை சரீரம் இங்க இருக்கும், ஆனா உங்க ஆவியை வெளியே கொண்டு போவார். இந்த அனுபவத்தை தான் எசேக்கியேல் திரும்ப சொல்றாரு. நான் வாசிக்கிறேன், எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 8:1-2 வாசிங்க. எசேக்கியேல் 8:1-2. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எசேக்கியேல் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற போது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஜெபத்தினுடைய மூன்றாவது பகுதி. ஆண்டவர் யாரையுமே டக்குன்னு இந்த பகுதிக்குள்ள கொண்டு போக மாட்டார். முதல்ல படிப்படியா ட்ரெயின் பண்ணுவார். முதல்ல கருத்தா ஜெபிக்கிறதுல நீங்க தேரணும். அதுல நீங்க 100% மார்க் வாங்கணும்.
அடுத்த ஆவியில ஜெபிக்கிறதுல கொஞ்ச நாள் நீங்க அதுல பயிற்சி பெற்று அதுல 100% மார்க் வாங்க. அதெல்லாம் நீங்க சரியா செய்து கொண்டு இருக்கும் போது இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை ஆவிக்குள்ள கொண்டு போகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார். ஆவிக்குள்ள உங்களை கொண்டு போவார். உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், உங்களுடைய ஆவி ஆண்டவர் வெளியே கொண்டு போவார். எசேக்கியேல் அதை குறித்து எழுதுறாரு பாருங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன்பா, ஆண்டவருடைய கரம் என் மேல வந்தது. ஆண்டவருடைய கரம் என்று சொல்லப்படுவது ஆவியானவர். பைபிள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய கரம்னு இருக்குது, அது ஆவியானவருக்கு அடையாளம். தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவர் எனக்குள்ள இறங்கினார், என் தலை மயிரை பிடித்தார். உடம்பு இருக்குது, ஆனா என் ஆத்மாவை அப்படியே என் உடம்புல இருந்து லிஃப்ட் பண்ணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக கொண்டு போய் நிறுத்தி அங்க இருந்து அவருடைய ஆவி அப்படியே டிராவல் பண்ண வைக்கிறார். பாபிலோன்ல உடம்பு இருக்குது, ஆனா அவருடைய ஆவி எருசலேம்ல இருக்குது, விக்கிரக கோட்டைக்குள்ள இருக்குது. பரலோகத்துக்குள்ள கொண்டு போகப்படுகிறார். பரலோகத்தின் மூப்பர்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். தேவனுடைய சாயலை தரிசிக்கிறவராய் மாறுகிறார். இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக வேலூர்ல இருந்து ஒரு அம்மா நல்ல ஒரு காலேஜில் ஒரு எச்எம்மா இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு நாள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என்னுடைய சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய், நான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர் என்னை ரிசைன் பண்ண சொல்லி என்னை ஜபத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் கேட்டேன், என்ன பண்ணுவீங்க ஜபத்தை? ஐயா நான் உங்ககிட்ட இதை தாழ்மையா சொல்றேன், நான் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் ஆண்டவர் என்னை ஆவிக்குள்ள கொண்டு போவார். யாராவது வீடுகளுக்குள்ள என்னை கொண்டு போவார். அந்த வீட்டில் மரண படுக்கையில வியாதியில கஷ்டப்படுகிற ஜனங்க மத்தியில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். இதெல்லாம் ஆவிக்குள்ள எனக்கு நடக்கும். அந்த நபர் மேல நான் கைகளை வைத்து ஜெபித்த பிறகு அவங்க சுகமாயிடுவாங்க. ஆண்டவர் என்னை ஆவிக்குள்ள கொண்டு போய் அந்த அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்காக, உடைந்து போன ஜனங்களுக்காக அவர் வீடுகளுக்கு கொண்டு போய் என்னை ஜெபிக்க வைப்பார். நான் சரியா சில நாட்கள் கழித்து அதே ஏரியாவில் அந்த வீட்டை தேடி நான் போவேன். அந்த நபரை நான் சந்திப்பேன். அந்த நபர்கிட்ட நான் கேட்பேன், இந்த நாளில் நீங்க என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, வியாதியில இருந்தேன், ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கொண்டிருந்தேன், அந்த நொடிப்பொழுது ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டார். ஆனா உண்மையா நடந்தது என்ன? என்னுடைய ஆவியை ஆண்டவர் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களை குணமாக்கினார். அவர்களுக்காக நான் ஆவியில ஜெபிக்கும்படியா ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டா ஆவியானவர் உங்க ஆவியை பிடிச்சு உங்களுக்குள்ள இருந்து உங்க ஆவியை தூக்கி கொண்டு போவார். சில பேர் சொல்றாங்க பாருங்க, நான் பரலோகம் போயிட்டு வந்தேன்னு. எப்படி இதெல்லாம்? இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னுடைய ஆவியை நரகத்துக்கு கொண்டு போனார். எப்படி? அது ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். எசேக்கியேல் ஆண்டவர் பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் மூப்பராகிய சங்கத்தார் நடுவில் நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. எருசலேம்ல கொண்டு போய் நிற்க வைக்கிறார். விக்கிரகத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அங்க ஒரு சுவர்ல தொலையப்பட்ட அந்த தொலையின் வழியா அருவருப்புகளை பார்க்கும்படி, அந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்படி எசேக்கியேலின் ஆவியை ஆண்டவர் கொண்டு போகிறார். இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். நான் ஒரு முறை கைலாச மகரிஷி என்று சொல்லக்கூடிய சாது சுந்தர் சிங் புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கையில், சாது சுந்தர் சிங் அவர்கள் இமயமலையில ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஒத்தை அடி பாதையில் நடந்து போகும்போது அங்கிருந்து தவறி அப்படியே கீழே விழுந்துட்டார். பயங்கரம் பசி, மயக்கம் தாங்க முடியல. கீழே விழுந்ததுல பயங்கரம் அடிபட்டுடுச்சு. ஃபுல்லா பனி பொழிவு. அவர் நினைச்சாரா, இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் நினைச்சார். நான் சாக போறேன், அவ்வளவுதான், எனக்கு எழுந்து நடக்க தெம்பு கிடையாது, நான் எங்கேயோ வந்து விழுந்துட்டேன், பாதை நான் மாறி எங்கேயோ வந்து விழுந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரே என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அவர் எதிர்க்க ஒரு குகையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தானா. அப்படியே கரடி மாறி நல்ல உயரம், உடம்பெல்லாம் முடி, ஒரு சாதாரண ஒரு தோல் உடை மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு யோவான் சானகர் மாதிரியான ஒரு தோற்றம். ஒரு குகையிலிருந்து அப்படியே வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இலையை பறித்து சாது சுந்தர் சிங் சாப்பிடுன்னு கொடுத்தான். அதை வாங்கி சாப்பிட்ட உடனே அவர் உடம்பெல்லாம் அனல் கொண்டு ஒரு பெலன் வந்து எழுந்து, நீங்க யாருன்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம், என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டார். குகைக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டு அவர் பைபிளை பத்தி பேசுறாராம் சாது சுந்தர் சிங் கிட்ட. அப்ப சாது சுந்தர் சிங் கேட்டாரா, நீங்க கிறிஸ்தவரா? கேட்கும் போது அவர் சொன்னாரா, எஸ், ஐ எம் a கிறிஸ்டியன். என்னுடைய வயது 376 வயது. ஆண்டவர் இந்த குகையில என்ன உயிரோடு வைத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் பல பரிசுத்தவான்களை இந்திய தேசத்துல மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு நாங்க காணப்பட மாட்டோம். மறைவான இடத்துல கர்த்தர் எங்களை வைத்து
அவரே எங்களுக்கு பலன் கொடுத்து வருகிறார். எங்களுடைய ஊழியம் என்ன? தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிறது தான் எங்களுடைய ஊழியம். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக மன்றாடி ஜெபிக்கிறது தான் எங்களுடைய ஊழியம். அல்லேலூயா. அந்த புத்தகம் எங்கேயாவது கிடைச்சா வாங்கி வாசிங்க. கைலாஷ மகரிஷி சாது சுந்தர் சிங் அப்படி ஊழியத்தின் பாதையில் அவர் 3 முறை சந்தித்து இருக்கிறார். முதல் முறை அவரோடு கூட முழங்கால் படியிட்டு சாது சுந்தர் சிங் ஜெபிக்கும் போது என்ன நடந்ததா, அதுதான் சாது சுந்தர் சிங் முதல் முறையா ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தை சொல்றார். அந்த கைலாச மகரிஷியோடு கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது திடீரென்று ஆவியானவர் இருவருக்குள்ளேயும் இறங்கி அப்படியே இவங்களை பூமியிலிருந்து அப்படி தூக்கிக்கிட்டு மேல பறந்தாராம். சாது சுந்தர் சிங் கீழே பார்த்தா அப்படியே உடம்பு கீழே இருக்குது. 2 பேருடைய உடம்பு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருடைய ஆத்மா வானத்துல பறக்குதான். இவர் கைலாச மகரிஷியுடைய கையை உறுதியா பிடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேருடைய ஆத்மா இந்திய தேசத்தின் மேல ஒரு விமானத்தை போல அப்படியே பறந்துகிட்டு போறாங்களாம். கொஞ்ச தூரம் போன பிறகு இவர்களுக்கு முன்பதாக ஒரு கூட்ட தேவ தூதர்கள் பறந்து போகிறார்களாம். இந்த சாது சுந்தர் சிங் அவர்களை பார்த்து கேட்டாராம், தூதர்களை எங்க போறீங்க? அவங்க சொன்னாங்களா, இங்க ஒரு இடத்துக்கு போறோம், கூட வரியா அப்படின்னு கேட்டாங்களாம். ஓ எஸ் வரேன். அவங்க கரெக்டா போய் எங்க இறங்கினாங்களா, ஒரு ஹோட்டல் ரூம்ல இறங்கினாங்களாம். அந்த தேவ தூதர்கள் சொன்னார்களா, இவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆனா இவன் ஒரு பெண்ணோடு கூட விபச்சாரம் செய்யும்படியா ரூம் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெண்ணோடு கூட தவறா நடக்கும்படியா இவன் ரூம்ல காத்துட்டு இருக்கிறான். அந்த பெண் வந்துகிட்டு இருக்கிறான். அதனால இவனை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி தான் நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி தேவ தூதர்கள் சொல்றாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்களா, சாது சுந்தர் சிங்கை பார்த்து, நீ இவனுக்காக ஜெபம் பண்ண, இவனுக்காக மன்றாடி ஜெபம் பண்ண, இவன் பரிசுத்தத்தை இழக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண, இவன் விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண. ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்ட சாது சுந்தர் சிங் ஜெபிக்கிறாராம். அவரும் கைலாச மகரிஷியும் அந்த வாலிபன் பாவம் செய்யக்கூடாது. தேவ தூதர்கள் இந்த வாலிபன் கிட்ட சொல்றாங்களா, வாலிபனே வேணா, இந்த பாவத்தை செய்யாத, ஐயோ இது ஆண்டவரை வேதனைப்படுத்தும், உன் சரீரத்தை நீ கரைப்படுத்திக் கொள்ள போகிற, நீ பாவத்துல விழ போகிற, நீ கர்த்தரை விட்டு பிரிய போகிற, ஐயோ வேணா, இதை விட்டு வெளியே வந்துரு, வீட்டுக்கு போயிடு, இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி தேவ தூதர்கள் அவனுக்கு உணர்வின் மூலமா பேசுகிறார்களாம். சில நேரங்கள் நமக்கு உணர்வு வருது பாருங்க, தவறு செய்யும் போது செய்யாத, தேவ தூதர்கள் பக்கத்துல நின்று பேசுறாங்க, இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இதை பார்க்காத, அதை தொடாத, அந்த ஒரு உணர்வு வருது பாருங்க, பக்கத்துல இருந்து தேவ தூதர்களுடைய உணர்த்துதல் அது. ஆனா அதெல்லாம் மீறி அவன் என்ன பண்ணானா, அந்த பெண்ணோடு கூட பாவத்துல ஈடுபடும் போது கூட அவனுடைய மனசாட்சி சொல்லதான் தேவ தூதர்கள் அவன் மனசுல பேசுறாங்களா, போதும் நிறுத்து நிறுத்து, இதோட நிறுத்திட்டு வெளியே போயிடு. ஆனாலும் மறுபக்கத்துல ஒரு கூட்ட பிசாசின் கூட்டங்கள் நின்று சொல்லுதா, இந்த ஒரு முறை இதை அனுபவிச்சுப்பார், இந்த ஒரு முறை இந்த தப்பை செய், இந்த ஒரு முறை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை மன்னிச்சிருவார். தேவ தூதர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, ஒரு பக்கம் அசுத்தாவைகள் போராட, இவன் யாருக்கு செவி கொடுத்தான்? பிசாசுகளுக்கு செவி கொடுத்து மாமிச இச்சையில விழுந்தான். அவன் பாவம் செய்து கொண்டு இருக்கும் போது வான மண்டலத்திலிருந்து பயங்கரமான ஆவிகள் அவனுக்குள்ள இறங்குச்சான். இறங்கின உடனே அவன் சரீரத்திலிருந்து ஒரு நாற்றம் வெளிவந்ததான் பாருங்க. தேவ தூதர்களால பக்கத்துல நிக்க முடியலையா, தேவ தூதர்கள் அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டாங்க. இவர்களாலையும் அவன் பக்கத்துல நிக்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்? அவன் பாவம் செய்ததுனால சில வான மண்டல அசுத்தங்கள் அவனுக்குள்ள இறங்கி அவனுக்குள்ள இருந்த கிறிஸ்து என்கிற நற்கந்தத்தை கெடுத்து போட்டது. ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் அந்த கைலாச மகரிஷி புத்தகத்தில் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எப்படி பரிசுத்தவான்கள் ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி சிலருடைய வீட்டுக்கு கொண்டு போய், வியாதியஸ்தர்கள் அண்டையில கொண்டு போய், சில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய், இந்திய தேசத்தில் நடக்கிற சில அசுத்தமான காரியங்களை காட்டி, விக்கிரக ஆராதனைகளை காட்டி, இந்திய தேசத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை காட்டி ஆவிக்குள்ளாய் கொண்டு போய் ஜெபிக்க வைப்பார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம் வேணும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? ஹல்லேலூயா. முதல்ல அந்த ஆசை வரணும், ஆண்டவரே என்னையும் ஆவிக்குள்ளாக கொண்டு போங்க. நல்லா கேளுங்க, நம்ம இதுக்கு ஆசைப்படலை, அதனால தான் மந்திரவாதி இதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஆவிக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ பிள்ளைகள் இந்த மகிமையை அனுபவிக்கணும், இந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கணும், நம்ம செய்யல. அதனால மந்திரவாதி என்ன பண்றான் தெரியுமா? கூடு விட்டு கூடு பாயறான். அவன் இதை அழகா பயன்படுத்துறான். சாத்தானுடைய ராஜ்யத்துல சாத்தான் மந்திரவாதியினுடைய ஆவியை ஏவி அவன் கேரளால இருந்து வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல அவன் வேற
உடம்புக்குள்ள புகுந்து பேசுறான். ஒரு முறை வேலூர்ல இருந்து ஒரு குடும்பத்தார் எங்க ஜெபிக்க வந்தாங்க சபைக்கு. இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது அதுல ஒரு பையன் டேனின்னு ஒரு பையனுக்குள்ள பிசாஸ். அவனை கையை வச்சு ஜெபம் பண்ணா அவனுக்குள்ள இருந்து ஒரு கேரள மந்திரவாதி மலையாளத்துல பேசுறான். அவனுக்கு மலையாளம் தெரியாது பாருங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படியே வாயை பிளந்துகிட்டு பாக்குறாங்க, எப்படி இவன் மலையாளம் பேசுறான், இவனுக்கு மலையாளமே தெரியாது. அவ்வளவு அழகா பியோர் மலையாளம் பேசுறான். உள்ள இருந்து சொல்றான், நீ இவனுக்காக நீ ஜெபிச்ச உன்னை க்ளோஸ் பண்ணிடுவன் மந்திரவாதி என்ன மிரட்டும் சொல்றான். உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குதுல்ல, பையன் தானே பிறந்திருக்கிறான், இவனை டெலிவரன்ஸ் பண்ணணும்னு நினைச்ச உன் பையனை க்ளோஸ் பண்ணிடுவன் மந்திரவாதி உள்ள இருந்து பேச. எப்படி இருக்கும் பாருங்க. அவன் சொல்றான், இப்ப நான் கேரளால இருந்து இவனுக்குள்ள நான் கூடு விட்டு கூடு வந்திருக்கிறேன். என் உடம்பு அங்க இருக்குது, ஆனா என் ஆவி இவனுக்குள்ள வந்திருக்குது. இந்த சபையில என்னென்னலாம் இருக்குது என்பதை இப்ப கேரளா என் மந்திர அறையில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஆக்சுவலா அதை செய்யணும். நம்ம ஆவிக்குள்ளாக்கப்பட்டு மந்திரவாதிகளை போய் முறியடிக்கணும். ஆனா நம்ம அதுக்கு ஆசைப்படலை. நம்ம அந்த அளவுக்கு ஆவிக்குள்ள டீப்பா போகல. நம்ம ஜபத்துக்குள்ள டீப்பா போகாததுனால மந்திரவாதிகள் அவருடைய மந்திர சக்தியை டீப்பா போய் அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். தேவ பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற ஜப அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகணும். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போகும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஒரு முறை சாம் ஜபதுரை ஐயாவுக்கு பயங்கரமான மஞ்ச காமல வியாதி வந்து பயங்கர அந்த வியாதி முத்தி போய் இனி அவர் பிழைக்கவே மாட்டார்னு சொல்லி டாக்டர்ஸ்கள் சொல்ல பயங்கர சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திருப்பத்தூர்ல ஒரு முகாம், ஒரு ஜப கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஜிபிஎஸ் ராபின்சன் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினாரா. அப்ப ஜிபிஎஸ் ராபின்சன் சாம் ஜபதுரை ஐயாவை கால் பண்ணி சொன்னாரா, நீங்க கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க வியாதியிலெல்லாம் மறிக்க மாட்டீங்க, நீங்க கண்டிப்பா வாங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். வியாதி தாங்க முடியல, வேதனை தாங்க இருந்தாலும் ட்ரெயின் பிடிச்சு அந்த கூட்டத்துக்கு திருப்பத்தூர் கூட்டத்துக்கு போயிட்டார். ஆராதனை வேலை வந்ததா ஒரு ஊழியக்காரர் கிட்டார் எடுத்து ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் பலவீனப்பட்டு இருந்த சாம் ஜபதுரை ஐயா அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்து ஆவியில ஜெபிக்க ஆரம்பித்து உட்கார்ந்திருந்த அவர் அப்படியே எழுந்து நின்று கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேச அந்த ஆராதனையின் அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அப்படியே ஆவிக்குள்ளாகி அவருடைய ஆவி அப்படியே அவருடைய உடம்புல இருந்து அப்படியே ஆவியானவர் தூக்கி வானத்துக்கு கொண்டு போனார். ஒரு மகிமையின் மேகத்தை அந்த இடத்துல பார்த்தார். அவருடைய உடம்பு கீழே இருக்குதான ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் ஆராதனை கீழே நடக்குது. ஆனா இவருடைய ஆவி ஆண்டவரோடு கூட பரவசமா இருக்குது. ஆராதனை முடிவில் பார்த்தா இவர் கீழே விழுந்து கிடந்தார். என்ன நடந்தனே தெரியல. கீழே விழுந்து அவர் எழுந்து பார்த்தாரு, உடம்புல மஞ்சக்காமல வியாதி கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம். சொல்லுங்க, முதல்ல இன்னும் டீப்பா போலாம், பட் நேரம் இல்லை, நான் முடிச்சிட்டேன். முதல்ல எதுல ஜெபிக்கணும்? கருத்தோடு ஜெபிக்கணும். இரண்டாவது எப்படி ஜெபிக்கணும்? ஆவியோடு ஜெபிக்கணும். மூன்றாவது எப்படி? நீங்க ஆவியோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆவிக்குள்ளாக்குகிற அனுபவங்களுக்குள்ள கொண்டு போவார். உங்க உடம்புல இருந்து உங்க ஆத்மாவை எடுத்து பல இடங்களுக்கு கொண்டு போய் இந்திய தேசத்தின் காரியங்களை காண்பிப்பார். வியாதிப்பட்டவர்களை காண்பிப்பார். உங்களை மன்றாடி ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ரபா கரமா சேகேடே. ஜீசஸ் 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 ஷபா கரமா சேகரே பலே ஷகலப்ரோட்டன மலாதினியா ஹந்தரபா சேபரே மனமலபரபா ரகமா சேகலே பிரமா ஹலபினி கதுரோ கட்டிலி பரீடா ஓரமா கபலபரபா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஷபா கபா லேப்ரா கட்டே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் தான் ஜபத்திற்குள்ள நடத்த போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல நல்ல ஒரு ஜப ஆவியை வர பண்ணுங்கப்பா. நான் கருத்தோடு ஜெபிக்கவும்
ஆவியோடு ஜெபிக்கவும், ஆவிக்குள்ளாக ஜெபிக்கவும். எப்படி எசேக்கியேலுடைய தலை மயிரை பிடித்து எசேக்கியேலை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் கொண்டு போய் நிறுத்தி தேசத்தினுடைய பாழான சூழ்நிலைகளை காட்டி எசேக்கியேலுடைய இருதயத்தை பாரப்படுத்தி தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்க வைத்தீரோ, அது போல என்னை ஆவிக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போய், என்னை ஆவிக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போய் ஷமா குரோ மலக்க தரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவிக்குள்ள போக விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என்னை பார்த்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவிக்குள்ள போக விரும்புறீங்க? நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் அந்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போவார். சமீபத்தில் புதன்கிழமை நடந்த எங்களுடைய கூட்டத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பீகார்லேருந்து ஒரு மிஷனரி கணவன் மனைவி சந்திக்க வந்தாங்க. அங்கேருந்து ஜெபிக்க அவங்க சொன்னாங்க, ஐயா பீகாரில் எங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு பயங்கர மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கிடக்கும், சில நாட்கள் முட்டை இருக்கும், சில நாட்கள் ரத்தம் தெளிச்சு இருக்கும், சில நாட்கள் குட்டிச்சாத்தான் பொம்மை கருப்பு பொம்மையை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. எங்களால் தாங்க முடியல ஐயா, தொடர்ந்து மந்திரம் 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 மந்திரம். அந்த அம்மா சொன்ன ஒரு காரியம் நான் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சரியா 9 மணி ஆச்சுன்னா நைட்டு எங்க வீட்டினுடைய பரண மேல ஒரு மந்திரவாதி வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என் கணவர் கண்ணுக்கு தெரியாது, ஆனா என் கண்ணுக்கு தெரியும். பரண மேல வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எங்களுக்கு விரோதமா. ஒவ்வொரு நாளும் சரியா 9 மணிக்கு அந்த பரண மேல அவனை அந்த மந்திரவாதியை பார்க்க முடியும். ஆவி மண்டலத்தில் இது நடக்குது, சரிங்களா? இந்த அம்மா ஒரு நாள் இவங்களுக்கு பயங்கரம் வெறுப்பு, கோபம். ஒரு மந்திரவாதி அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு என் வீட்டுக்குள்ள வர முடியும்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் ஆவிக்குள்ளாகி மந்திரவாதி வீட்டுக்கு போக ஏன் முடியாது? வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு மந்திரவாதி பிசாசின் பிள்ளை, பிசாசுக்கு ஊழியம் செய்கிறான், அவனே என் வீட்டுக்குள்ள வர முடியும். ஆண்டவரே என்ன ஆவிக்குள்ளாக்கி அவன் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாம். முட்டி போட்டு ஜெபித்த கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. யார் வீட்டுக்குள்ள? மந்திரவாதி வீட்டுக்குள்ள இவங்க ஆவியில போயிட்டாங்க. அந்த மந்திரவாதி செய்து கொண்டிருக்கிற மந்திரத்தின் மேல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண உடனே அவன் எழுந்து ஓடுறானா வீட்டுல இருந்து வெளியே. ஒரு வாரம் கழிச்சு அந்த மந்திரவாதி இவங்க வீட்டை தேடி பிசிக்கலாவே வந்துட்டான். வந்துட்டு கேட்கிறானா, எப்படி என் வீட்டுக்குள்ள நீ வந்த? எப்படி என் வீடு உனக்கு தெரியும்? இந்த மாதிரி சொன்னாங்களா, பிசாசுன்னு ஆவிக்குள்ளாக்கி என் வீட்டுக்கு கொண்டு வரும்போது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்ன ஆவிக்குள்ளாக்கி உன் வீட்டுக்கு கொண்டு வருவது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஜெபத்துல என்ன ஆவிக்குள்ளாக்குகிற அனுபவம் வேணுமப்பா. நான் அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போறேன். என் குடும்ப பிரச்சனையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போறேன். என்னால் கருத்தோடும் ஜெபிக்க முடியல, ஆவியோடும் ஜெபிக்க முடியல, ஆவிக்குள்ளாகவும் போக முடியுமான்னு தெரியல. நான் சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, ஆனா இந்த காலை வேளையில உமது வல்லமையின் கரத்தை நீட்டி, ஜெப வீரராகிய நீர் உமது ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி என் தலையை தொட்டு என்ன ஒரு ஜெப ஆவியினால் நிரப்புவீரானால் லாபா கரபலோ ஷக்கரமனோ குரோமனா சண்டலபா. கைகள் அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. கண்களை திறக்காதீங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அநேகர் மேல அப்படி ஜெபத்தின் ஆவியை ஊற்ற போகிறார். நான் சொல்றேன், ஒரு ரிவைவல் இந்த ஆலயத்தில் வருகிறது, ஒரு எழுப்புதல் ஜெபத்தில் இந்த ஆலயத்தில் வருகிறது. அநேகருடைய குடும்பங்கள் ஜெபத்தில் எழுப்புதல் அடைய போகிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த வாசலை உங்களுக்கு திறக்கிறார். இந்த செய்திக்கு பிறகு, இந்த ஜெபத்துக்கு பிறகு அநேக ஜெப வீரர்கள் இந்த ஆலயத்தில் எழும்புவீர்கள். உங்க வீடு எப்பொழுதும் ஜெப சத்தம் துடிக்கிற வீடாய் மாறும். ஷபல கபரபலோ ரபஷேதே சே கலபினியா. ஹல்லேலூயா. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க,
சோராமல் ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா சபகரமலபரபா. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே. கண்ணீரின் ஜபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே. கண்ணீரின் ஜபம் கேளுமே. கருணையின் பிரகாரம் நீரே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாரும். எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பாருங்க. எந்தன் கோட்டைன்னு சொல்லுங்க. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா.
என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான். இதயத்தின் கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அவரை பார்த்து அப்படியே இருதயத்திலிருந்து சொல்லுங்க, உம்மோடு என் உள்ளத்தில் உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமே. ஏசையா மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது ஆண்டவரே. என் மாமிசம் உன்னை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. 1000 நாட்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நாள் மேலானது, மேலானது. 1000 நாட்களை பார்க்கிறோம். அவர் சமூகத்தில் நீ அழுது புலம்புகிறது 1 மணி நேரம், அது மேலானது, மேலானது. உன் மேல் அந்த ஊற்று திறக்கப்படுகிறது சிஸ்டர். உங்க மேல் அந்த ஜெபத்தின் ஊற்று வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க, ஆவியில நிரம்புங்க. ஜெபத்தின் அக்கினி 1 மணி நேரம் ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம். ஷபா கபா லபா லபா. நல்ல ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. இங்க இருக்கிற ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆவிக்குள்ளாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஆவிக்குள்ளாக அனுபவம் வரும். லபா கபா லபா லபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் வருகிறது, அந்த அக்கினி வருகிறது. வல்லமை. Hallelujah. Ragadala raba, riandadala bararaba kabara. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கருத்தாய் ஜெபியுங்கள், ஆவியில ஜெபியுங்கள், ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற அனுபவத்தையும் கேளுங்கள். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய தாசன் மூலமாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். ஜனங்கள் பேரிலே ஒரு ஜெப ஆவி இறங்கியிருக்கிறபடியினால ஸ்தோத்திர ஆண்டவரே. இதற்கு பிற்பாடு இந்த சபையில் நல்ல மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்ப போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் இந்த காலை வல்ல மத்தியிலே வல்லமையாய் அசைவாடினபடியினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த கூட்டம் 6 மணிக்கு ஆரம்பமாகும். அதற்கு ஆயத்தமாய் வரும்படி கேட்டுக்கொண்டேன். 1 நிமிடம் இருங்க, நான் இன்னும் ஆசீர்வாத ஜெபம் கேட்கல. வயதானவர்கள் நீங்கள் இப்போ இறங்கி கீழே ஆகாரத்திற்காக போகலாம். 55 வயசு நடக்கிற வயதான முதல் படியில் இறங்கி நீங்கள் போயிருங்க. அதுக்கப்புறம் மற்றவர்கள் போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில் ஊழியர்கள் இங்கே ஜெபிக்க இல்லை. சாயந்தரத்தில் அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட நேரம் எடுத்து எவ்வளோ நேரமானாலும் உங்களுக்கு ஜெபிப்பார்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஆகாரத்தை சாப்பிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் டைம் கொடுத்து அப்புறம் நீங்கள் கடந்து சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கு. கீழே ஹீலிங் சென்டர்லையும் உட்காந்து சாப்பிடலாம். அங்கேயும் நாற்காலி இருக்குது. மூப்பர்கள் உங்களை வழி நடத்துவார்கள்.